சர்வதேச கிரிக்கெட்ல இருந்து தன்னோட ஓய்வை அறிவிச்ச அஸ்வினுக்கு நிறைய பேர் வந்து தங்களோட வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள், ஏன் அஸ்வின் இப்படி பண்ணீங்க அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிட்டு வராங்க. அந்த வரிசையில் இப்போ இணைஞ்சிருக்காரு இந்தியாவோட பிரதமரான நரேந்திர மோடி. நரேந்திர மோடியை பொறுத்த வரைக்கும் நிறைய வீரர்கள் வந்து அவங்களோட ஓய்வு அறிவிக்கும் போதோ இல்லை இந்தியா வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்டில் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை பண்ணும்போதோ கண்டிப்பாக வந்து அவங்கள பாராட்டுறதுக்கு தவறவே மாட்டார். அப்படி அஸ்வினுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உருக்கமான ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காரு நரேந்திர மோடி. இந்த கடிதம் வந்து சீக்கிரத்திலேயே உங்களை வந்து சேரும்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு ஃபர்ஸ்ட் லைனில் ஆரம்பித்து அஸ்வினோட நிறைய சாதனைகளை வந்து அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அதை பற்றி சொல்லணும் அப்படின்னாலே வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் வந்து பேசுகிற அளவுக்கு வந்து அவ்வளவு சாதனைகளையும் வந்து ஒவ்வொன்று கூட மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு அந்த கடிதம் வந்து எழுதப்பட்டிருக்கு. இதில் ரொம்பவே முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா 2011ஆம் ஆண்டு இந்தியா வந்து உலகக்கோப்பையை ஜெயிச்சிருந்தாங்க, 50 ஓவர் உலகக்கோப்பை. அந்த அணியில் அஸ்வின் இடம்பெற்றிருந்ததை வந்து குறிப்பிட்டு மோடி வந்து கடிதத்தில் எழுதியிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2013ஆம் ஆண்டு நடந்த அந்த சாம்பியன்ஸ் கோப்பையில் இறுதி ஓவரை அஸ்வின் தான் வீசினார். அது இந்தியாவுக்கு எவ்வளோ முக்கியத்துவமாக இருந்தது, அந்த கோப்பையை இந்தியா ஜெயிக்கிறதுக்கு அஸ்வினோட பங்களிப்பு என்ன அப்படிங்கிறதையும் வந்து குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா 2022ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பையில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகள் மோதின முக்கியமான போட்டியில் இந்தியா வந்து கிட்டத்தட்ட தோல்வியோட விளிம்பில் இருக்கும்போது ஒரு வைடு பாலை கரெக்டாக துல்லியமாக கணிச்சு அஸ்வின் வந்து அதை டச் பண்ணாமல் விட்டார். அதுக்கு அடுத்த பால் எக்ஸ்ட்ராவாக இந்தியாவுக்கு கிடைக்கும் போது அந்த பந்தில் இந்தியா வந்து வெற்றி வாகையை சூடினாங்க. அதையுமே வந்து மோடி தன்னோட கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் அண்மையில் அஸ்வினோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகும்போது அவர் வந்து ஃபாரின் டூரில் இருந்து அங்கேருந்து இந்தியாவுக்கு திரும்பி வந்து அம்மாவை பார்த்துட்டு மறுபடியும் போய் கிரிக்கெட் விளையாட ஆரம்பித்தது. அதே மாதிரி 2017 பெருவெள்ளத்தின் போது வந்து சென்னையே தத்தளிச்சிட்டு இருக்கும் போது தென்னாப்பிரிக்காவில் தன்னோட குடும்பம் வந்து இங்கே என்ன பண்ணுதுன்னே தெரியாத சூழலில் கூட இந்தியாவுக்காக அஸ்வின் விளையாடினது அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அஸ்வினோட அந்த கேரம் பால் பற்றியுமே வந்து மோடி ஸ்பெசிஃபிக்காக சில வரிகளை வந்து அந்த கடிதத்தில் எழுதியிருக்காரு. எல்லாருமே வந்து நீங்கள் இந்த பால் போடுவீங்களா அந்த பால் போடுவீங்களா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற சமயத்தில் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு வந்து அந்த கேரம் பாலை போட்டு எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடியதில் வந்து வல்லவரான நீங்கள் இப்போ உங்கள் ரிட்டைர்மெண்ட்டை கூட இவ்வளோ சர்ப்ரைஸாக வந்து எல்லாருக்குமே அனௌன்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இதை தாண்டி இன்னும் சில விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அஸ்வினோட அந்த கிரிக்கெட் நாலேஜை பற்றி வந்து நிறைய மோடி வந்து கடிதத்தில் பேசியிருக்காரு. எல்லாருமே வந்து உங்களை வந்து பாராட்டு விதமான ஒரு கிரிக்கெட் நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு பர்சன். கிரிக்கெட்லேருந்து இப்போ நீங்கள் வந்து ரிட்டைர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணாலும் கூட கிரிக்கெட் சார்ந்த அடுத்த கட்ட பணிகளில் நீங்கள் ஈடுபடணும், அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இவ்வளவு நாட்கள் வந்து உங்களோட குடும்பத்தை பிரிஞ்சு இந்தியாவுக்காக விளையாடினீங்க, இதுக்கப்புறம் இருக்கிற காலகட்டத்தை வந்து உங்களோட குடும்பத்து கூட சேர்ந்து நீங்கள் மகிழ்ச்சியாக வந்து செலவிடணும், அதுக்கும் என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்னு மோடி சொல்லியிருக்காரு.